Hi, welcome to our channel. நீங்கள் ஆரி ஒர்க் கிளாஸ் டெய்லரிங் கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு நியூ ஆண்டர்ப்ரனராக கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோவாக தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த வீடியோ லைக் பண்ணுங்க மறந்துடாதீங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கும் நான் பேசுகிற வாய்ஸ்க்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்கிறது கம்மி தான். பட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நீங்கள் ஒரு டெய்லரிங் ஃபினிஷிங் ப்ளவுசஸாக இருக்கட்டும், இல்லை ஆரி ஒர்க் ஃபினிஷ்டு ப்ளவுசஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபினிஷிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஆரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அந்த ஜரியோ பீட்ஸோ எதுவும் பிரிஞ்சு வந்துடாமல் எண்டு நாட்ஸ் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி அது உருவி வந்துடாத அளவுக்கு ஃபினிஷிங் ஆஃப் ப்ளவுஸ் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருந்திங்கனாலும் எந்த இடத்துலையும் அந்த த்ரெட்ஸ் மேலே தூக்குன மாதிரி ஹெம்மிங்ஸ்லேயோ இந்த மாதிரி ஃபினிஷிங் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் ப்ளஸ் எந்த ப்ளவுசஸ் நீங்கள் கொடுக்கும்போதோ எந்த ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் டெலிவர் பண்ணும்போதும் ஒரு நீட்டான அயன் ஃபினிஷிங்கில் கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்களோட ஃபேப்ரிக்கை பார்க்கும்போது அவ்வளோ ப்ளசன்டபிளாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கும்போதே அந்த ஃபேப்ரிக் அந்த ஒர்க்குக்கோ ஆர் அவங்க கொடுக்குற பேட்டர்னுக்கோ சூட்டபிளாங்கிறத கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். சில ஆர்டர்ஸில் நமக்கு அந்த நாலேஜ் இல்லாமல் வாங்கிடும்போது என்னாகும்னா, நீங்கள் போடுற ஒர்க்னாலேயோ பேட்டர்னாலேயோ அந்த ஃபேப்ரிக் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்காது. ஆல்ரெடி அந்த ஃபேப்ரிக் ஒரு குவாலிட்டியே இல்லாத ஃபேப்ரிக்கை தான் அவங்கவுங்க கையில் கொடுத்துருப்பாங்க. பட் நாம் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணும்போதோ இல்லை ஒரு ஒர்க் போடும்போதோ அது டேமேஜ் ஆனோன்னு நமக்கும் அந்த நாலேஜ் இல்லாமல் இதனால் ஆயிடுச்சுங்கிறத எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியாமல் இது ரெண்டு பேர்த்துக்குமான மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பாக பில்ட் ஆயிரும். ஸோ அந்த ரீசன்னால் ஒரு ஃபேப்ரிக் நீங்கள் கையில் கஸ்டமர்கிட்டருந்து வாங்கும்போதே இது சூட்டபிளான ஃபேப்ரிக்காக, கண்டிப்பாக இதில் ஆரி ஒர்க்கோ பேட்டர்னோ பண்ண முடியுமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி உங்களோட நாலேஜில் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டமர் கிட்ட ஆர்டருங்கிறதே வாங்கணும். ஸோ அட் லாஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன டேட்டில் உங்களால் டெலிவரி கொடுக்க முடியுங்கிறத இப்போ நீங்களே ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லை நீங்களே ஆரி ஒர்க் போட போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு டியூ டேட், கன்சர்ன் டியூ டேட் எனக்கு ஒரு 10 days டைம் எடுத்துக்கும், ஒரு 1 week டைம் எடுத்துக்கும், இல்லை ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கும். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து தான் பண்ண முடியும். அப்போ அப்படிங்கும்போது அதுக்கான டைம் டியூரேஷன்ஸ் நீங்கள் ப்ரீ கால்குலேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1 or 2 days சேர்த்து அவங்கக்கிட்ட டைம் சொல்லணும். பிகாஸ் நமக்கு பிட்வீனில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த அவுட்ஃபிட் வராமல் கூட போகலாம். அப்போ அதை நீங்கள் கிளாரிஃபை உங்களோட நாலேஜ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டே ஆஃப் எத்தனை நாளில் முடிப்பீங்கிற கவுண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, அவங்களோட ஃபங்க்ஷன் டேட்டுக்கு ஒரு 2 days அட்லீஸ்ட் ப்ரையராவது நீங்கள் டெலிவரியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல இருக்கும்போது அவங்களுக்கும் டென்ஷன், நமக்கும் டென்ஷனுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி என்ன கண்டென்ட் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரியான அப்டேட்ஸும் உங்களுக்கு இருக்கும். Thank you and see you in next video.